அதிமுகவுடன் கூட்டணி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், கூட்டணி என்பது எதுவும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறது என நிறைய நபர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நிலைமை என்பது தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஜான் பாண்டியன் அவர்கள் தற்போது அதிமுக கூட்டணியிலே இருக்கிறேன் என அறிவிப்பை கொடுத்து விட்டார். பாமக உள்ளே வந்து விட்டது. தேமுதிக மட்டும்தான் இன்று வரைக்கும் எந்த ஒரு முடிவுகளையும் சொல்லாமல் இருக்கிறது. அடுத்த கட்டமாக ஊராளி கவுண்டர் அமைப்பு முதற்கொண்டு சின்ன சின்ன அமைப்புகள் அனைத்துமே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய வகையிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறார் என உறுதி செய்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த பிரச்சனை, நமது எடப்பாடி பழனிசாமி பேசியதன் பின்னால் ஜான் பாண்டியன் அதிமுக கூட்டணியிலே கிடையாது என நிறைய பேர்கள் சொன்னாங்க. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையிலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க, தனது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்பதை ஜான் பாண்டியன் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட அமைச்சர் ராஜகண்ணப்பன் தமமுக மற்றும் பாமக ஆகிய கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட நிலையில் ஜான் பாண்டியன் அந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்திருந்தார். தங்கள் அதிமுக அணியிலே நீடிப்பதாகவும் திமுகவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருந்தார் அப்படின்னே கூட. கூட்டணி விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வரும் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெற உள்ள என்டிஏ கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் ஜான் பாண்டியன் பங்கேற்க இருக்கிறாராம். இந்த தேர்தலில் தனது கட்சிக்கு போட்டியிட 5 தொகுதி வரை கேட்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளும் திமுக தரப்பில் இருந்து வந்த அழைப்புகளை நிராகரித்துவிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே தனது அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆளும் திமுகவில் இருந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது. நீங்கள் 5 தொகுதியில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவுகளை கொடுங்கள், எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என நமது ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அழைப்பு என்பது வருகிறது. ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து விட்டு அதிமுக தான் எங்களுக்கு முக்கியம், அதிமுக கூட்டணியில் தான் நான் தொடர்வேன் என நமது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து அதிமுக கூட்டணியில் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 23ஆம் தேதி கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நமது ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டுமோ அத்தனை தொகுதிகளை கேட்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிகபட்சமாக 5 தொகுதிகளை கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.